வணக்கம் நண்பர்களே, கதைக்குள் செல்வோமா? ஒரு பெரிய பசுமை நிறைந்த அடர்ந்த காட்டில் 4 மாடுகள் வாழ்ந்து வந்தன. அவை வெவ்வேறு நிறங்களில் இருந்தாலும் அவற்றின் மனம் மட்டும் ஒன்றாக இருந்தது. அவை எப்போதும் சேர்ந்து மேய்ந்து, சேர்ந்து ஓய்வு எடுத்தும், சேர்ந்து தண்ணீர் குடித்தும் வாழ்ந்தன. ஒருவருக்கொருவர் மிகுந்த அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்தன. நாம் எப்போதும் ஒன்றாகத்தான் இருப்போம். ஒற்றுமையில்தான் நம் பலம். அதே காட்டில் ஒரு பலமான சிங்கமும் வாழ்ந்து வந்தது. அது பல நாட்களாக இந்த 4 மாடுகளை கவனித்துக் கொண்டே இருந்தது. இந்த மாடுகளை பிடித்து சாப்பிட்டால் பல நாட்களுக்கு பசி தீரும் என்று நினைத்தது. ஒரு நாள் திடீரென அது மாடுகளின் மீது பாய்ந்தது. கொம்புகளை வெளியே மீண்டும் முடியவில்லை. இப்படி பலமுறை முயன்றும் வெற்றி பெற முடியாத சிங்கம் ஒரு சூழ்ச்சி தீட்டியது. நான் மீண்டும் மீண்டும் தோற்கடிக்கப்படுகிறேன். அவர்களை எப்படி வெல்வது? வலிமையால் முடியலை, ஆனால் புத்தியால் முடியும். ஒரு நாள் அது வெள்ளை மாட்டின் அருகே சென்று மெதுவாக, அந்த கருப்பு பசு உன்னை பலவீனம்னு சொல்லுது. அதேபோல் மற்ற மாடுகளிடமும் சென்று ஒருவரை பற்றி மற்றொருவரிடம் தவறான செய்திகளை சொன்னது. ஆரம்பத்தில் மாடுகள் அதை நம்பவில்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் அதேபோல் சொல்லப்பட்டதால் அவற்றின் மனதில் சந்தேகம் முளைத்தது. நீ என்ன பத்தி கெட்டதாக பேசுனியா? நானா? இல்ல. என்ன நடக்குது இங்க? சில நாட்களில் அவற்றுக்குள் சிறு தகராறு ஆரம்பமானது. அன்பு இருந்த இடத்தில் அவநம்பிக்கை வளர்ந்தது. இறுதியில் கோபம் அதிகரித்து, இனி நான் தனியாகவே இருப்பேன். அந்த தருணத்தையே காத்திருந்த சிங்கம் முதலில் தனியாக மேய்ந்த வெள்ளை மாட்டை தாக்கியது. என் நண்பர்கள் இருந்திருந்தால் இப்போ யாரும் காப்பாற்ற முடியாது. பிறகு மற்றொன்றை, பின்னர் 3ஆவதையும் கடைசியாக 4ஆவதையும் தனித்தனியாக பிடித்து சாப்பிட்டது. எல்லா பசுக்களையும் சாப்பிட்ட பிறகு சிங்கம் அவற்றின் முட்டாள்தனத்தை நினைத்து சிரித்தது. முட்டாள்கள். இறந்த பிறகு பசுக்கள் தங்கள் தவறை உணர்ந்தன. ஒற்றுமை இழந்தால் அழிவு நிச்சயம். சரி நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய பாடம் என்னவென்றால், ஒற்றுமை இருந்தால் எந்த ஆபத்தையும் வெல்லலாம். நம்பிக்கையை இழந்த இடத்தில் பாதுகாப்பும் இழக்கப்படுகிறது. எனவே வாழ்க்கையில் எப்போதும் ஒற்றுமையாக இருந்து ஒருவரை ஒருவர் நம்பி சேர்ந்து செயல்படுங்கள்.